நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நண்பர்களே. 71 வயது கன்னியாஸ்திரி மிக கொடூரமான வகையில் பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு தாக்கப்பட்டிருப்பது தேசத்தை உறைய வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் மிகையில்லை. சமீபத்தில் கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. டெல்லியில டிசம்பர் மாதம் இது போன்ற தாக்குதல் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு தேசத்தின் பல்வேறு இடங்கள்ல இது போன்ற தாக்குதல்கள் தொடர்கின்றன குற்றச்சாட்டு. ஹரியானால, டெல்லியில என இந்த தாக்குதல்கள் தொடர்கின்றன. மேற்கு வங்கத்துல சமீபத்தில் பார்த்திருக்கின்றோம். இவை ஒரு பக்கம் இருக்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி இவற்றை வன்மையாக கண்டித்திருக்கின்றார். இதை ஏற்க முடியாது என உறுதிப்பட நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்திருக்கிறார். கிறிஸ்துவர்கள் குறிவைக்கப்படுகிறார்களா அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. குறிவைப்பது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கிறிஸ்துவர்களுக்கு, மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? இதற்கு காரணம் மத்திய அரசாங்கம் மென்மை போக்கை கடைபிடிக்கிறதா, இல்ல அந்தந்த மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மத்திய அரசை குறை கூறி ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கிறதா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க, இதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் பல்வேறு போராட்டங்கள் நடந்து வருகின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கிறிஸ்துவ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதை எப்படி எதிர்கொள்வது என்பதை அணுகுவதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அமைப்பு ரீதியாக செயல்பட முடிவெடுத்திருக்கிறார்கள். இதுவும் ஆரோக்கியமானதாங்கிற கேள்வி சேர்ந்தே எழுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வகையில கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் தாண்டி இந்த மதத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில இந்த பிரச்சனையை அணுகுவது அவர்களுடைய உரிமையா அல்லது ஆரோக்கியமற்ற ஒரு செயலா என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவின் மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல இந்து முன்னணியுடைய மாநில துணைத் தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். கிறிஸ்துவ பத்திரிகையாளர் தஞ்சை டாம்னி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோர் இந்த விவாதத்தில் நம்மிடையே இணைகிறார்கள். என்னுடைய முதல் கேள்வி திரு ராகவன் அவர்களுக்கு தான். பிரதமர் நாடாளுமன்றத்தில் இதை ஏற்க முடியாது என்று மிக கடுமையாக சொல்கிறார். ஆனாலும் கூட இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த தாக்குதல்கள் அதிகமாக நடக்கின்றன. நடந்தாலும் கூட அந்த சம்பவங்கள் மீது ஒரு மென்மை போக்கு கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம். இதை தாண்டி பல அமைப்புகள் இதை வக்காலத்து வாங்கி இது போன்ற கொடூரங்களை வக்காலத்து வாங்கி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சேர்ந்து நிலவுகிறது. அதாவதுங்க, எந்த அமைப்பும் இந்த வக்காலத்து வாங்கினாலும் தவறு. ஆனால் இது வேண்டுமென்றே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தக்கு பிறகுதான் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது என்று சிலர் இதை கொண்டு போக பார்க்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீங்க கடந்த காலங்களில் குஜராத்ல சம்பவம் நடந்தா அதுக்கு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நரேந்திர மோடி பொறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து பண்ணாங்க. ஆனா இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. நேற்று நீங்கள் குறிப்பிட்ட அந்த சம்பவம் வெஸ்ட் பெங்கால் நடந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு அந்த மாநிலத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அதை காப்பாற்ற வேண்டிய கடமையில் இருக்கிற முதலமைச்சரோ மீதி கட்சி தலைவர்களோ நீங்க அந்த குற்றத்தை பாரதிய ஜனதா கட்சி மீதோ பிரதமர் மீதோ மத்திய அரசாங்கத்தின் மீதோ மாற்றுவது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு விஷயம், நான் இப்பவும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அந்த மாநிலத்தினுடைய கடமை என்பதிலே மாற்று கருத்து இல்ல. நேற்றைக்கு சொல்றீங்க தமிழ்நாட்டில் ஒண்ணு நடந்தது, அதையும் போக்கஸ்டா இந்தியா முழுக்க வரல. பத்திரிகைகள் செலக்டிவா எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கு அது என்னங்க, கிறிஸ்டியன் என்ன, முஸ்லீம் என்ன, இந்துவா இருந்தாங்க ஒரே மாநிலம் நடக்கும்போது ஒரே மாதிரி கிறிஸ்துவ தேவாலயங்கள் நிச்சயமாக திரு ஹரி, கிறிஸ்துவ தேவாலயங்கள் மாத்திரமே தாக்கப்படுவதாக நீங்க பேசுறீங்க. சட்டம் ஒழுங்கு எங்கேயும் பிரச்சனை இருக்குன்னு எல்லாத்தையுமே சொல்லணுங்கிற நான். ஹிந்து ஆலயங்கள், சொந்த நாட்டில் இந்துக்கள் அகதிகளா இருக்கிறத பத்தி எந்த விவாதமும் இது வரைக்கும் வந்ததில்லை. அதே போல நார்த் ஈஸ்ட் பிரான்டியர்ல இன்றைக்கும் கூட பிரச்சனை இருக்கிறது. திரிபுரா அரசாங்கம் அந்த மணிக் சர்க்கார் இருக்கும்போது அவரே சொல்லியிருக்கிறாரு, அங்கே அத்தனை டிரைபலும் கிறிஸ்டியனா கன்வெர்ட் பண்றாங்க, அதனால பிரச்சனை வருதுங்கிறதெல்லாம் இருக்கிறது. அங்கே துர்கா பூஜா கொண்டாடக்கூடாது என்று பேன் பண்ணிருக்கிறாங்க அந்த
அந்த தீவிரவாத இயக்கங்கள் கிறிஸ்டியன் சர்ச்சஸ் பேக்டு தீவிரவாத இயக்கங்கள்னு கம்யூனிஸ்ட் முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார் திரிபுரால. இதையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்றேன், இங்க இந்த அரசாங்கம் மோடி அரசாங்கம் வந்தா மதக்கலவரங்கள் நடக்கும்னு முதல்ல பிரச்சாரம் பண்ணாங்க. நிம்மதியா இருக்குங்கிற மாதிரி எடுத்துட்டு போகாம இது பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது மோடி அரசாங்கத்துடைய ஆட்சி என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகவே பண்றாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, இதை யாரும் ஆதரிக்க முடியாது. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது. பிரதமர் கண்டித்திருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, நாம அதுக்காக சிபிஐ என்கொயரி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய கடமை ஆட்சியாளர்களுக்கு, மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கு. அதை மத ரீதியாக கொண்டு செல்லுவது வேண்டும் என்றே சகோதர இயக்கங்கள், உங்களுடைய சகோதர இயக்கங்கள் இது போன்ற ஒரு சம்பவங்களை அதுக்கான காரணிகள்னு சொல்லி வக்காலத்து வாங்கும் பொழுது அமைதி காக்கிறீங்க ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது வருகிறது. இதுக்கு வரேன்னா திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். திரு ராகவன் சொல்வதில் ஒரு நியாயம் இருப்பதாக தெரியலையா? வெஸ்ட் பெங்கால்ல நடக்குதுன்னா அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது அந்த மாநில சர்க்கார். மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அதற்கு பொறுப்பாக்குவது அப்படிங்கிறது அரசியலாக்குவது ஆகாதா? அதாவது நீங்க ஹரிஹரன் நண்பர் ராகவன் சொன்னதை நான் ரொம்ப கேட்டுக்கிட்டு இருந்தேன். நண்பர் ராகவன் விவரம் தெரியாதவர் அல்லது ஃபேக்ட்ஸ் தெரியாதவர் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐ நோ ஹவு வெல் ஹி இஸ் இன்ஃபார்ம். ஆனா அவர் கன்வீனியன்டா சில விஷயங்களை மறக்கிறாருங்கிறதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை ஐசோலேட்டடா நீங்க பார்க்க வேண்டாம். ஏதாவது இப்ப வெஸ்ட் பெங்கால்ல நடந்தது, ஹரியானாவில் நடந்தது, அல்லது மகாராஷ்டிராவில் நடந்தது அப்படின்னு ஐசோலேட்டா பார்க்காம தேசம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிற ஒரு பதட்டம், ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பியர் சைக்கோசிஸ். நீங்க இத சாதாரண ஒரு ஆள் வெளிப்படுத்தல. ரிபைரோ, யார் ரிபைரோ? அவர் இஸ் கன்சிடர்ட் டு பி தி பெஸ்ட் போலீஸ் டிஜிபி இந்தியா ஹஸ் எவர் ப்ரொடியூஸ்ட். அவர் பல மாநிலங்களுக்கு தீவிரவாத தாக்குதல் இருக்கின்ற போது அதற்கு ஆலோசனை சொல்வதற்காக நியமிக்கப்பட்ட பஞ்சாபில் தீவிரவாதம் ஆடுகின்ற போது அவர் தனிப்பட்ட முறையில் அழைக்கப்பட்டு தேசத்திற்கு அவ்வளவு பெரிய தொண்டாற்றிய ஒரு அற்புதமான போலீஸ்காரர். அவர் 82 வயது நெஞ்சு வெடிச்சு சொல்றாரு, ஆஸ் எ இந்தியன் கிறிஸ்டியன் நான் பதறி போய் இருக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு இல்லையோ என்கிற உணர்வு எனக்கு இருக்கிறது என்று பேசுவார் என்று சொன்னால் இந்த நாட்டில் என்ன நடக்குது அதைத்தான் நம்ம சொல்ல காட்ட ஆசைப்படுகிறோம். இதுல அவர் சொல்றாரு, நீங்க நண்பர் ராகவன் நான் கேட்கிறேன், நீங்க இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ணாம இருந்தா போதும். ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நாட்டில் ஒரே இந்து கோவில்கள் மட்டும்தான் தெய்வம் இருக்கிறது, ஒரு பள்ளிவாசலிலோ அல்லது ஒரு தேவாலயமோ அது ஒரு புனிதமான இடம் அல்ல, அதை எப்பொழுது வேண்டுமானாலும் இடிக்கலாம்னு ஒரு சார் சொல்றாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அவர் என்ன பண்றீங்கன்னா அவர் தேசிய செயற்குழுல கொண்டு போய் அவர் உறுப்பினரா போடுறீங்க. அப்பொழுது நீங்க உத்தரப்பிரதேசத்துல கர்வாப்சிங்கிற நடக்குது, லவ் ஜகாத்துங்கிற பேர்ல பெரிய கலவரங்கள் வருது. அதற்கு பின்னால குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்களை தேர்தல் முடிந்த உடனே அமைச்சர்களாக மாற்றுகிறீர்கள். அவர்களை தேர்தல் பிரச்சாரத்தினுடைய முன்னணி ஸ்டார் ஸ்பீக்கர்ஸா போடுறீங்க. இது ஒரு பக்கம் இருக்கின்ற போது சுப்பிரமணியன் சொந்த கருத்து, உங்களோட கருத்தெல்லாம் உங்களுடைய சொந்த கருத்து. அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க அவரை அப்ப நீங்க கட்சியை விட்டு நீக்குங்க, அவருக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. அவருக்கு நீங்க Z+ பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்க, அவர் 40 கமாண்டர்ஸோட அவர் போறாரு வர்றாரு, அதற்கும் பேசக்கூடியவர் மத்திய அமைச்சர்களாக ஒண்ணு நீங்க நான் தெரிஞ்சுங்க, this kind of tension and development cannot go together. இதை போன்ற மதத்தில் நிறைந்த ஒரு சமூக கர்வாப்சி பத்தி எல்லாம் பேசுறாரு. சரி, நான் அவருடைய ஆர்குமெண்ட்டுக்காக ஒத்துக்கிறேன், கர்வாப்சி தப்புன்னு வச்சுக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக மதமாற்றம் செய்தீர்களே, திருப்பி கடுமை காட்டுறீங்களா இல்ல மென்மை காட்டுறீங்களா? நீங்க செலக்டிவா பாக்குறீங்கிறேன், நான் அதுதான் சொல்ல வரேன். நான் கேட்கிறேன் சார், நீங்க மதமாற்றம் எங்க ரூட்டை பார்க்கவே மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. எதுக்குமே எதுவும் நான் பேசல. சுப்பிரமணியன் சுவாமி இப்போ சொல்றேன் சார், ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க. நீங்க ரூட்டை கண்டுபிடிக்காம ப்ராப்ளத்துடைய ரூட்டுக்கு போகாம உங்களால சொல்யூஷன் தர முடியாது சார். இந்த நாட்டுல சோசியல் அண்ட்ரஸ்ட் காரணமே மதமாற்றம்
சார் சோசியல் அண்டர்ஸ்ட் சுப்பிரமணியன் சுவாமி மசூதிகள் பத்தி பேசுறதுக்கும் மத மாற்றத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? யோகி ஆதித்யநாத் ஒரு கருத்தை சொல்றதுக்கும் மத மாற்றத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க கடவுளை மீதிலாம் சைத்தான் பேசுறாங்களா, அதை கண்டுக்கிறாங்களா? அதாவது ஒரு விஷயத்தை நான் ஜஸ்டிஃபை பண்றேங்கிறதுல, ஆனா பிரச்சனையுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு குற்றச்சாட்டு வரும்போது ஒரு சீரியஸான விஷயம் பத்தி பேசும்போது மிஸ்டர் ஹரி சொல்லாம அங்க பேசுறாங்களே சார், நீங்க ரூட்டை கண்டுபிடிக்காம நான் சொல்ல நீங்க யாரும் அதை பத்தி நான் சொல்ல நீங்க எப்படி இதான் முடிவுன்னு சொல்லுவீங்க? நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க. இப்ப பிரச்சனை நார்த் ஈஸ்ட்ல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும் இன்னொரு பதில் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே தவிர ஆமாங்க, ரூட்டை தேடாம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சொல்யூஷன் இருங்க, ஒரு நிமிஷம். ரூட்டை நிர்ணயிக்கிறது அதை முடிவு செய்வது ஹரி முடிவு பண்ண முடியுமா? கேள்வி கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நான் அந்த கேள்வி இங்க இருந்து வந்ததுன்னு கேட்டுவதற்கு எனக்கு உரிமை இருக்கு. நார்த் ஈஸ்ட்ல பிரச்சனை வர்றதுக்கு யார் காரணம்? முழுக்க டிரைபல் மதமாற்றங்கள். அது காரணம். இருக்கிற பின்னாடி இருக்கிற பயங்கரவாத அமைப்புகளை தூண்டி விடுறது யார்? சர்ச் சொல்லி அந்த முதலமைச்சர் திரிபுரா முதலமைச்சர் சொல்லி இருக்கிற ரிப்போர்ட் இருக்கு. அப்ப நீங்க இதெல்லாம் அதை தடுக்கவே மாட்டீங்க. 4 பேர் இந்த பக்கம் இந்து இப்படி பேசுறது சார், நீங்க ஏன் அதை பண்றாங்கன்னு கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. வாட் பிரிவென்ட்ஸ் யூ? இத கண்டுக்கவே கூடாது. மிஸ்டர் ஹரி ரூட் கேட்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் எங்கிட்ட கேட்டீங்க? திருப்பி அங்க ஓடி போயிட்டீங்க. ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இந்த இப்ப ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புறேன். இந்த தேசம் பெண்களை மதிக்கிற தேசம். இன்னொன்று, காவி என்பது ஒரு தியாகத்தினுடைய சின்னம். அந்த காவி தரித்தவர்கள் சன்னியாசிகள். அதே மாதிரி தான் நாங்களும் கடைபிடிக்கணும்னு சொல்லி எங்களை போன்று உடுப்பு போட்டவர்கள் வெள்ளை இருந்தாலும் கன்னியர்கள் இன்னைக்கு சேலை கட்டி கொண்டு காவியில் இருக்கிறோம். ஆகவே தியாகத்தின் சின்னமான காவி அணிந்த கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகள் ஒரு சன்னியாசிகள். அவர்கள் 72 வயதிலே ஒருவர் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினத்துல நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் சொன்னார், பெண்களுடைய சமத்துவம் மதிக்கப்படவில்லை என்றால் அதை குறித்து நான் வெட்கப்படுகிறேன் சொன்னவர். இதை குறித்து என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு 72 வயது சன்னியாசி கற்பழிக்கப்பட்டது குறித்து நான் வெட்கி தலைகுனிகிறேன். ஒவ்வொரு இந்தியனும் டீப்லி கன்சர்ன்ட் சொல்லியிருக்காரு. நான் ஸ்டேட்மெண்ட் அது வந்திருக்குது. அதாவது நான் இது குறித்து கவலைப்படுகிறேன். வேற நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு இந்தியனுமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற இந்த மாதிரி கற்பழிப்புகள், இந்த நாட்டு ஒரு ஹிப்போக்ரட்டிக் கல்ச்சர், நம்மள கவர் அப் பண்ற வழிய இதை வேற இருக்க வேண்டும். என்னுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறதுனா, வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சியில் இருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி. அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நீங்க மம்தா பானர்ஜி பாரத பிரதமர் மகளிர் நாள்ல இன்னைக்கு இப்படி சொன்னார் அப்படின்னு டைரக்டா மத்தியில் ஆளக்கூடிய அரசு குற்றம். எங்களுக்கும் பிரதமர் பிரதமர் சொல்லுவா. அதே போலதான் மன்மோகன் சிங் மேல நான் அதை எடுத்துக்கிட்டதுக்கு காரணம் இந்த ஒரு இன்சிடென்ட் நீங்க ஹைலைட் பண்ணதுனால சொன்னேன். ஆனா இந்த ஒரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, மிக கொடூரமானது, மிக மோசமானது, மிக கேவலமானது, கண்டிக்கப்பட வேண்டியது. இங்க அதை சொல்லக்கூடிய அதே வேளையில இது பிரதமர் இப்படி சொன்னார், பிரதமர் இப்படி நிலைப்பாடு எடுக்கிறாங்க. எந்த அடிப்படையில் நீங்க சொன்னதான் இது மென்மை கடைபிடிக்கப்படுகிறதா? இதுல கொஞ்சம் வன்மையாகவே அவர் பேசியிருக்க, நேரடியா எதிர்பார்க்க வேண்டியது அந்த மாநில. அங்கே நாங்க வச்சிருக்கிறோம், போராட்டம் நடத்தி இருக்கிறோம், அந்த இதுக்கு பேசிட்டு இருக்கிறோம். முதலமைச்சர் செய்யணும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சரியா செய்யலன்னா ஏன் சென்றுக்கு நம்ம போறோம்? அவங்க இந்த நாட்டு கண்ட்ரோல். நான் ஒரு வருத்தம் சொல்லிடுறேன், ராகவன் அவர்கள் எல்லா மேடைகளும் நான் பார்க்கிறேன், மென்மையாக ரொம்ப டீசெண்டா பேசுற ஒருத்தர், நிறைய கருத்துக்களோடு இருப்பார். நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு சொல்றேன், இன்றைக்கு மதமாற்றம் தான் ரூட் காசுங்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டில் புத்தர் வந்தார். அவர் பிராமணர் அல்ல, அவர் சத்திரியர். அந்த நேரத்தில் அவருக்கு புத்த மதத்துக்கு மக்கள் மாறினார்கள். அந்த புத்த மதத்துக்கு மாறியவர்களை ஆதிசங்கரர் மறுபடியும் இந்து மதத்துக்கு கொண்டு வந்தார். அந்த மதமாற்றம் நடந்தது. இது மட்டும் வேண்டாம், இங்க மட்டும் இல்ல, கிறிஸ்தவமும் இஸ்லாமும் வெளிநாட்டிலிருந்து வந்தால் வெளிநாட்டு மதங்கள். ஆனால் இந்து மதம் என்பது இந்தோனேசியா, கம்போடியா, இன்னைக்கு பெரிய உலகத்திலேயே பெரிய இந்து ஆலயம் கம்போடியாவில் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் அங்க போச்சு. நான் ஏன் சொல்றேன்னா, அப்படி பார்த்தா இந்து மதங்கள் மற்ற நாடுகளில் போகிறது இல்லையா? மதமாற்றம் என்பது ஒரு பாவம் அல்ல, மதமாற்றம் என்பது ஒரு மனிதனுடைய தனி உரிமை. அதை பற்றி இன்னும் விரிவாக விவாதிப்போம். கார்த்திகேயன் அவர்கள்ட்ட முதற்கட்ட கருத்து கேட்க இருக்கின்றேன். இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப மோசமான
கொடூரமான செயல்களை மத்திய அரசாங்கம் டீப்லி கன்சர்ன் என்று சொல்ல இது வக்காலத்து வாங்கப்படுகிறது பாரதிய ஜனதாவுடைய சகோதர இயக்கங்களாக கருதப்படக்கூடிய அமைப்புகளால அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. எப்படி ஒரு விஹெச்பியால இது போன்ற ஒரு மோசமான கேவலமான கண்டிக்கத்தக்க ஒரு விஷயத்தை வக்காலத்து வாங்கி வேற திசையில் எடுத்துட்டு போக முடியுது? வக்காலத்து வாங்கினா நீங்க என்ன மீன் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சுரேந்திர ஜெய் நிர்வாகி சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்த பிறகு இட் இஸ் a Christian culture to exploit nuns அப்படின்னு சொல்றாரு. ஒரு மனிதாபிமானம் கொண்ட இப்படி ஒரு வழியை சொல்ல முடியுமா? ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, இது வந்துட்டு அவர் சொன்னதுல தவறு இருக்கிறதுல நான் முடிக்கிறேன். அதான் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இப்ப வர்றேன் நான். ஒரு விஷயம், கற்பழிப்பு அப்படின்றது இல்ல வன்புணர்ச்சிங்கிற ஒரு புது டேர்ம் கொண்டு வந்திருக்காங்க. யார் மேல பண்ணனாலும் அது கன்னியாஸ்திரியா இருந்தாலும் சரி வேற எந்த ஸ்திரியா இருந்தாலும் தவறுதான். நான் முடிச்சிடறேன். இதுக்கு உதாரணங்கள் இல்லாம அவர் சொல்லல, அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். என்ன பேச விடுங்க. அவங்களுக்கு யாரும் மேல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தாலும் யாராலையும் அதை பாராட்ட முடியாது, யாராலும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அது இந்த நாட்டு பெண்ணா இருந்தாலும் சரி வெளிநாட்டு பெண்ணா இருந்தாலும் சரி கண்டிக்க வேண்டிய விஷயம். யார் அந்த தவறு பண்ணியிருந்தாலும் கடுமையாக அவர் தண்டிக்கப்பட வேண்டியது எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா அவர் சொன்னதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது மத்திய பிரதேசத்துல ஒரு கன்னியாஸ்திரியை கற்பழிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பெரிய போராட்டம் நடந்து ஆளாளுக்கு உங்களை மாதிரி தான் பத்திரிகையெல்லாம் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா நம்ம என்ன சொன்னாங்க, நான் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்தேன், 4 பேர் வந்து கார்ல வான்னு கூப்பிட்டாங்க, நான் ஏறி போனேன், வழியில கற்பழிச்சு கொண்டு வந்து விட்டுட்டு போனேன். ஒரு மிருகம் போல செயல்பட்டு ஒருவர் செஞ்சிருக்காருன்னா அதை நான் ஆதரிக்கவே இல்லைன்னு முதலியா சொல்லிட்டேன். ஆனா இவரு கொடுத்த ஆதரிக்கலன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அர்த்தம் கேட்டீங்கன்னு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அர்த்தம் கேட்டீங்க, அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து மொட்டையா சொல்லல, பிளண்டா எதுவும் பேசல. இதுக்கு முன்னாடி சம்பவத்தை பத்தி அவர்கள் வந்து எக்ஸ்ப்ளாய்டிங் நன்ஸ் மட்டும் இல்ல, எக்ஸ்ப்ளாய்டிங் தி சில்ட்ரன் ஆல்சோ இஸ் a habit for them. That is a culture. நீங்க அதை டிஃபெண்ட் பண்ற, நீங்க என்ன சொல்றீங்க? இத செய்திருப்பது யார்? கிறிஸ்டியன்ஸா? அவர் சொன்னது வந்து நீங்க வந்துட்டு ஒரு விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நார்மலா இவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு பேசுறீங்க. கற்பழிச்சது சரியா அவர் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு இது வந்துட்டு கற்பழிப்புக்கு என்னங்க மதம் ஜாதின்னு கொண்டு போறீங்க? எனக்கு புரியவே இல்லை. ஒரு பத்திரிகையாளரா மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்துக்கு போய் அது மதத்தையும் ஜாதியும் எடுத்து பாக்குறதுல என்ன நியாயம்? இந்த நாட்டுல இங்க பாருங்க, நீங்க உங்களுடைய தலைப்பை தப்புங்க. அது கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களுக்காக அப்படி இல்லைங்க. கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் இந்த நாட்டுல பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு எது நடந்தாலுமே அது அவமானம் இந்த நாட்டுல. ஆனா இதுல வந்து அவங்க அந்த பெரிய அந்த ஒரு கன்னியாஸ்திரி வயசானவங்க அது நடந்திருக்க கூடாது. ஆனா நீங்க எப்படி கொண்டு போறீங்க? நீங்க இது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போறீங்க. இந்த நாட்டில் நடைபெறுகின்ற அநீதிகளை எல்லாரும் எதிர்த்து போராடுறாங்க. அதுக்கு மோடி அரசாங்கம் என்ன காரணம்? திரு டாமி அவர்கள்ட்ட நானே தான் கேட்டேன், இது எப்படி மத்திய அரசாங்கம் கொண்டு போக முடியும் அப்படின்னு. பட் அந்த சேம் பிஹெச்பி சொல்லும் பொழுது அந்த விஷயத்தையும் ஒரு இது வந்து நரேந்திர மோடி அவர்கள் மீது பல குற்றச்சாட்டு இதையும் கூட கொண்டு போகாதீங்க. இந்த நாட்டுக்கு அவமானம்னு சொல்றீங்க, ஒத்துக்கிறேன். இதற்கு கிறிஸ்துவ கன்னியாஸ்திரி என்ன, இந்து சாமியார் என்ன, இது எதுவாக இருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியது. இதற்கும் மோடி அரசாங்கத்திற்கும் முடிச்சு போடாதீங்கன்னு சொல்றேன். இந்த கேள்வி மாநில தைரியம் இல்ல, மதத்தை ஏன் நீங்க வந்து கேட்கறீங்கன்னு கேட்கறீங்க. நீங்க ஏன் இந்த ஒரு விளக்கத்தை பிஹெச்பிக்கு கொடுக்க கூடாது? ஏன்
முஸ்லிம்களை கண்டிக்க கூடாது. இப்படி பேசாதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே. ஒரு இந்து முன்னணி கண்டிக்கலாம், கிறிஸ்தவ மிஷனரியும் கண்டிக்க கூடாது, இஸ்லாமியர்களும் கண்டிக்க கூடாது. ஒரு நிமிஷம், ஒரு விஷயம் நான் சொல்ல வந்தது நீங்க சொல்லவே விடல. அப்ப அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, 4 பேர் வந்தாங்க, பஸ் ஸ்டாப் இருந்தா கூட்டிட்டு போனாங்க, கற்பழிச்சு கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் பெரிய சத்தம் போட்டு இந்த நாடே பத்தி தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் நான் இங்க பேச விரும்பல. அவங்க அம்மா பத்திட்டு அந்த நிகழ்ச்சியை பத்தி என்ன மெடிக்கல் சார் அவர் சொன்னது குறிப்பிடுறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த கன்னியாஸ்திரி கற்பழிக்கப்பட்ட விவரத்துல இந்த அம்மாவு மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய எந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தாலும் எந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவமானம். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. நானும் நீங்களும் யாரும் விதிவிலக்கு இல்லை, எனக்கும் சேர்ந்தது அந்த அவமானம். ஆனா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அர்த்தத்தையும் நீங்க பார்க்கணும். இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்கிறதையும் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு வந்து ஹரியானால இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த மாநில முதலமைச்சரே இது மாதிரி நடந்தது அப்படின்னு ஒரு முன்முடிவோட ஒரு அணுகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கிறது. திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன், எங்கெங்கெல்லாம் மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கலவரம் நடந்ததோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் இந்த விவாதங்கள் எடுத்த நிலைப்பாடு முசாஃபர் நகர்ல நடந்தது ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட், அந்த மாநிலம் அணுகணும் அப்படின்னு. அதே போல இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனுக்கு அந்தந்த மாநில அரசாங்கங்கள் தானே பொறுப்பாக முடியும். We are now taking a different line. அதாவது ஹரிகரன், நான் உங்கள்கிட்ட வந்து பிஃபோர் கோயிங் இன்டு தி டாபிக் நான் மேக் எ ரெக்வெஸ்ட். அதாவது this discussion cannot be confined to these two people. அவங்க ரெண்டு பேரும் கூட டிஸ்கஷன் முடிஞ்சிட கூடாது. அதான் சொல்றேன், நண்பர் ராகவன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டா ஒரு இஷ்யூ கிளப்புறாரு. திஸ் இஸ் நாட் a law and order இஷ்யூ. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அல்ல. திஸ் இஸ் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ். இட் இஸ் எ கான்ஸ்டிடியூஷனல் ரைட். எனக்கு வந்து இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம் எனக்கு பிடித்த மதத்தை நான் ஏற்றுக்கொள்ளவும், அந்த வழிபாடு நடத்தவும், அந்த மதத்தினுடைய தத்துவங்களை நான் எடுத்து சொல்லவும் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம் எனக்கு உரிமைகளை தந்திருக்கிறது. எனக்கு வந்து என்னுடைய அடையாளம் இருக்கிறது. நான் வந்து மொழியால் ஒரு தமிழன், நான் தேசத்தால் இந்தியன், மதத்தால் கிறிஸ்தவன். என்னுடைய இந்த தனிப்பட்ட அடையாளங்களை வந்து பத்திரமாக என்னால் பாதுகாக்க முடியவில்லை என்று சொன்னால் அது மாநில அரசினுடைய சப்ஜெக்ட்னு சொல்லி நீங்க தப்பிச்சிட முடியாது. அவர் அதை கேட்கிறாரு என்கிட்ட, நீங்க வந்து ஏன் வந்து கிறிஸ்தவ நன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. நண்பர் ராகவன் கேட்டார். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இடையில வந்து ஒரு 2-3-4 மர்டர் தொடர்ந்து நடந்தது. அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் தொடர்ந்து. இதே ராகவன் பேசலையா? அது ஒரு சாதாரண கொலையா எடுக்கலையா? நானும் அப்படி எடுக்க சொல்லி கேட்கலையா? அது வந்து அந்த காரணங்களால் தான் கொலை நடந்தது என்பதை இந்த சமூகம் ஒத்துக்கொண்டது. ஆகவே நீங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்டா திசை திருப்புறீங்க. அவர் நம்ம இந்து முன்னணியினுடைய துணைத் தலைவர் வந்து சொன்னார் பாருங்க, அவர் விஹெச்பி சொன்னதை வந்து அவர் ஆதரிக்கிறார். அது அவருடைய மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் தான் நான் சொல்றேன். நான் கேட்கிறேன், இந்த மைண்ட் செட்ல வந்து நீங்க வந்து ஒரு வந்து துறவி, அந்த நாட்டில் வந்து தமிழ் கலாச்சாரம் என்ன வந்து சொன்னால், இந்திய மரபு என்ன சொன்னால், யுத்தம் வருகின்ற சூழ்நிலையிலே கூட ஒரு பகை நாட்டு மன்னன் முதலில் வந்து பால் கொடுத்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள், கன்னி பெண்கள், சிறுவர்கள், துறவியர், இவர்களை வந்து முதலில் ஊரை விட்டு வெளியே போய் சொல்லிடுவாங்க. எந்த துறவினா என்ன இருக்குது? இது வந்து சங்கராச்சாரியாருக்கு வந்து நான் மதிப்பு கொடுக்க கூடாதா? அவர் ஒரு துறவி. ஜைன துறவிகள் பெண்கள் துறவிகளாக வந்து இரவு நேரங்களிலே நடந்து போகிறார்கள். அவர்களை வந்து எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அவர்களை மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? அன்னை தெரசாவை பார்த்து மரம் மாற்றத்தோடு வந்துதான் அவர் வந்து தொண்டு செய்தார். நான் கேட்கிறேன், நீங்க எந்த ஒரு ஆதீன கருத்தர், எந்த மடங்கள், எந்த ஆலயங்களில நீங்க ஒரு தொழுநோயாளியை தொடுவீங்களா? நீங்க சொல்லுங்க. மதம் மாற்றத்துக்காக முடிச்சிருக்கோம். நான் பதில் சொல்லு, தயவுசெய்து சொல்லுங்க. தொழுநோயாளிகளை தொட்டு அவர்களை பக்கத்தில் போட்டு படுப்பதற்கும், காச நோயாளிகளை உயிர் போகின்ற நிலையிலே அவர்களை அரவணைத்துக் கொள்வதற்கும், அழுகி கிடக்கின்ற குழந்தைகளை தூக்கி மடியில் போட்டுக் கொள்வதற்கும், குப்பை தொட்டியில கிடக்கிற குழந்தைகளை தூக்கி பாலூட்டுவதற்கும் ஒரு தாய் மனப்பான்மை இருக்கின்ற ஒரு அற்புதமான துறவியை பார்த்து நீங்க வந்து அவர் மோகன் பகவத் பேசுகின்ற போது அவர்கிட்ட போய் பிரதமர் வந்து ஆலோசனை கேட்கிறார். இது வந்து இந்த நாட்டில் வந்து எப்படி வந்து இதை எதிர்கொள்ள முடியும்? கேள்விகளை முதல்ல கேட்டேன்.
நீங்க போயிட்டு என்கிட்ட நீங்க திரும்ப கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதனால அந்த மைண்ட் செட், இந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப இதுதான் வந்து பாசிசம்னு நான் சொல்றேன். சிறுபான்மை மக்களை வந்து அச்சுறுத்தக்கூடாது, சிறுபான்மை மக்கள் மத்தியில் வந்து பயமுறுத்தல். முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பினார். அதாவது இங்க வந்து நடந்த ஒரு கொலைகள்லாம் ஹிந்து மக்கள் தாக்கப்பட்டாங்க அப்படின்னு நீங்க ஒரு இது பார்க்கிறீங்க. இது வந்து பார்க்கும்போது ஒரு கிறிஸ்டியன் தாக்கப்படப்பட்டாங்க அப்படின்ற ஒரு பிராண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வரீங்க. அது டபுள் ஸ்டாண்டர்ட். ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இல்ல சார். நான் என்ன சொல்றேன், அவங்க கிறிஸ்டியன், அதுல ஒன்னும் நோ டவுட் அட் ஆல். நான் இப்ப வந்து அதுக்கு காரணமே இது பண்ணல. நான் சொல்றது மதமாற்றத்தை பத்தி ஒரு நிமிஷம். இன்னைக்கு கிறிஸ்துவ எம்பிக்கெல்லாம் ஒன்னா இதுக்காக சேர்ந்திருக்காங்கன்னு இப்ப நீங்க சொன்னீங்க. அதுதான் இப்ப சப்ஜெக்ட். நான் என்ன சொல்றேன், அதுதான் தொடர்ச்சி. கிறிஸ்துவ எம்பிக்கெல்லாம் வந்து சிறுபான்மை சமுதாய கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த கன்னியாஸ்திரி கற்பழிக்கப்பட்டாதான் இவங்க எல்லாம் ஒன்னா சேருவாங்களா? உங்களுக்காக பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் கட்சி போராடி இருக்கிறது, நான் ஏத்துக்கிறேன். காங்கிரஸ் எல்லா கட்சியும் பிஜேபிக்கு எதிராக இருக்கிற கட்சி. பிஜேபி பிரைம் மினிஸ்டர் அப்போஸ் பண்ணிருக்காரு. அந்த இடத்துல பிரைம் மினிஸ்டரோ காங்கிரஸ் கட்சியோ எதிர்கட்சி மீதி எம்பிக்களோ யாருமே இவங்க கிறிஸ்டியன் பார்க்கவே இல்லையே சார். அவங்க எல்லாம் அப்படி பார்க்கும் பொழுது இது என்ன கிறிஸ்துவர்களுக்கு இதுக்காக ஒரு எம்பிக்கு கிறிஸ்துவ எம்பி எல்லாம் ஒன்னா சேர்றாங்கன்னா இந்து எம்பிக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்தா ஏத்துட்டு இருப்பீங்களா? ஹிந்து எம்பிக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்தா எவ்வளவு பெரிய விமர்சனம் பண்ணிருப்பீங்க. அதுதான் சொல்ல வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்ப பிராடரா நான் பார்க்கிறேன்னு சொல்றேன். இது மிகப்பெரிய கொடுமையான தவறு நடந்திருக்கிறது. இதற்கு தீர்வை பார்க்க வேண்டுமே தவிர இதற்கு நீங்க பிரைம் மினிஸ்டர் லெவல்ல பிராண்ட் பண்றது உங்களுடைய உள்நோக்கம் இருக்கிறது என்று சொல்றேன். நீங்க என்ன சொல்லணும், பிரைம் மினிஸ்டர் இன்டர்வென்ஷன் தேவைன்னு சொல்லுங்க. ஏன்னா இதே சம்பவங்கள்ல VHP மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் நிலைப்பாடு எடுக்கும்போது பிரைம் மினிஸ்டர் உங்களுடைய கட்சியுடைய முக்கிய தலைவர்களோ சைலண்டா இருக்கும்போது இந்த நீங்களே சொன்னீங்க பிரைம் மினிஸ்டர் கண்டிச்சிருக்காங்கன்னு. பிரைம் மினிஸ்டர் பாருங்க, பிரைம் மினிஸ்டர் VHP யோட நிலைப்பாடு பற்றி RSS யோட நிலைப்பாடு பற்றி வாட் இஸ் BJP's position? இங்க புரிஞ்சுக்கோங்க, எந்த யார் இந்த மாதிரி சொன்னாலும் பாரதிய ஜனதா கட்சி எம்பி சொன்னாலும் கூட அது கண்டிக்கத்தக்கது. நீங்க தெரிஞ்சு மோகன் பகவத்துடைய கருத்து கண்டிக்கத்தக்கது. மிஸ்டர் ஹரி மோகன் பகவத் இதை ஜஸ்டிஃபை பண்ணாரா? மோகன் பகவத் இந்த நாட்டில் இவரு அவர் சொல்றாரு, எங்களுக்கு அரசியல் சட்ட ரீதியாக எங்களுக்கு உரிமை இருக்கிறது. எந்த மதத்தை உங்களுக்கு மதத்தை ஃபாலோ பண்றதுக்கு உரிமை இருக்கு, எனக்கும் இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனால் ஆசை வார்த்தை காட்டி அச்சுறுத்தி மதமாற்றம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு இருக்கிற உரிமை எங்களுக்கு இல்லையா? அதே போல கிறிஸ்தவரா இருக்க இந்துக்கு வர உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதையே கொஸ்டின் பண்றீங்க. அவர் சொன்னார்ல, மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் என்ன சொல்றாரு, எங்களுக்கு மதத்தை ஃபாலோ, எஸ் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்துல இருந்து இந்துவா மாறினவனுக்கு அந்த இருக்கு. நீங்க யாருமே ஹரி ஜஸ்டிஃபை பண்ணது பாரதிய ஜனதா ஏன் மிஸ்டர் ஹரி ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க திருப்பி நீங்க ரூட்டை பார்க்காம பேசிட்டு இருக்கிறீங்க. இதற்கெல்லாம் காரணம் இதுதான் காரணம். இதுல இருந்தா வர்றது. ஒரிசால நடந்ததும் சரி, நார்த் ஈஸ்ட்ல நடக்கிறதும் சரி, காஷ்மீர்ல நடக்கிறதும் சரி, இதற்கெல்லாம் காரணம் வேண்டுமென்றே அச்சுறுத்தி ஆசைவாதி காட்டிய ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஒரு ரூட் காச பார்க்காம திருப்பி இந்த மாதிரியான கொடுமைகள் சரி நான் கேக்குறேன். இன்னைக்கு வேணா ஒரு அந்த ஆளை கைது பண்ணி உள்ள போட்டுருங்க. ஆனா அதோட நின்றுரும் நினைக்கிறீங்களா? அது திருப்பி இதை சரி பண்ணாம சொல்றீங்க இதற்கு மதம் தான் காரணமா இருக்கு அப்படின்னு. இந்த நாட்டுல நீங்களே தான் இதே நிகழ்ச்சியில ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா சொல்லிட்டு ரூட் காஸ் மதம் நடக்குது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க தான் திருப்பி மாற்றிக்கொண்டு இது பிஜேபி கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் போய் நிக்கிறீங்க. ரூட் காஸ் குறிப்பிடுறீங்க சார். சட்டம் ஒழுங்குனா சட்டம் ஒழுங்கா பாருங்க. நீங்க இதுக்கு கிறிஸ்டியன் எம்பி எல்லாம் ஒன்னாவாங்க, இதுக்கு பிரைம் மினிஸ்டர் டச் பண்ணுவீங்க. திருப்பி சார் அறிஞர், அதாவது நீங்க வந்து நண்பர் ராகவன் வந்து கிறிஸ்தவ எம்பிக்கள் ஒன்றாக சேர்ந்தார்கள்னு சொல்லி இந்த நாட்டுல வந்து இன்னும் வந்து ஒரு பிளவு விதைகளை விதைப்பதற்கான நீங்க வந்து பாராளுமன்றம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாராளுமன்றம் இந்த நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்தமான ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள், அச்சங்கள் இவை எல்லாவற்றையும் எதிரொலிப்பதற்கான ஒரு போரம். இதுதான் ஜனநாயகத்தினுடைய ஒரு அற்புதமான இடம். இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து காவேரி பிரச்சனைன்னு சொல்லுகின்ற போது அரசியல்களை கடந்து தமிழ்நாட்டு எம்பிக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. அதை போல இன்னைக்கு ஜாட்டியான மக்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லுகின்ற போது கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் எல்லாருமா சேர்ந்து அந்த ஜாட்டியான எம்பிக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்துக்கிறாங்க.
பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லுகின்ற போது பெண்கள் வந்து எல்லா நாளைக்கு முஸ்லிம் எம்பிக்கள்லாம் ஒண்ணு சேரும்போது இன்னைக்கு வந்து இந்த ஒரு விஷயம் மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதற்கு எதிராக அதிமுக, காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் என எல்லா கட்சிகளும் சேர்றது புரிந்து கொள்ள முடியுது. ஆனா கிறிஸ்துவ எம்பிக்கள் மட்டும் சேரும் பொழுது இது மேலும் என்ன மாதிரியான முன்னுதாரணத்துக்கு வழிவகுக்கும்? அதாவது இதுல வந்து கிறிஸ்தவ எம்பிக்கள் வந்து ஒரு கட்சி எம்பிக்கள் மட்டும் அங்க போகல, அனைத்து கட்சிகளையும் சேர்ந்தவர்கள். அதாவது வந்து ஒரு காமன் காஸ். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப வந்து நீங்க கட்சிகளிலே வந்து நீங்க டிக்கெட் எப்படி கொடுக்குறீங்க? ஒரு சிறுபான்மை மக்களுக்கான பிரதிநிதிக்காக வேண்டி ஒரு இஸ்லாமியருக்கு டிக்கெட் கொடுக்குறீங்க, ஒரு கிறிஸ்தவருக்கு டிக்கெட் கொடுக்குறீங்க. ஒவ்வொரு சமூகத்தையும் பார்த்து ஒவ்வொரு சமுதாயத்தையும் இந்த கிறிஸ்தவ எம்பிக்கள் பெண் மாணவ கேள்வி கேட்க மாட்டாங்களா? நாளைக்கு எங்க போய் முடியும்? நான் வந்து நீங்க சொல்ற அப்ரோச் தப்பு. இட் ஸ்ட்ரெங்தன்ஸ் இந்தியன் டெமோக்ரசி. இதை போன்ற குழுக்கள் வந்துதான் தங்களுடைய கருத்துக்களை வந்து ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதுதான் இந்திய ஜனநாயகத்தினுடைய ஒரு அற்புதமான வெளிப்பாடு. யோகி ஆதித்யநாத் தலைமையில் யோகி ஆதித்யநாத் ஹிந்து நீங்க தப்பு நாளிலிருந்து இல்ல டெமோக்ரசி தோன்றிய நாளிலிருந்து எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ பிரச்சனை மீது சம்பந்தப்பட்டவர்கள் ஒத்த கருத்துடையவர்கள் ஒரு இடத்துல அணிதிரண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் அரசியல் கட்சிகளுக்குள்ள பிரச்சனை வந்தால் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறது, நார்த் ஈஸ்ட்ல பிரச்சனை இருக்கிறது, அவர்களுக்காக குரல் கொடுத்தீர்களா? நார்த் ஈஸ்ட்ல பிரச்சனை இருக்கு, காஷ்மீர்ல இந்து டிரைவன் அவுட், அதுக்கு பிரச்சனைக்காக குரல் கொடுத்திருக்கீங்களா? அடிப்படை உரிமை கிறிஸ்டியனுக்கு பிரச்சனைனா சேருவீங்க, அப்ப இந்து ஒரு பெண் மானகமங்கப்படுத்தப்பட்ட இந்த கிறிஸ்டியன் அடிப்படையில் சேர்றாங்க. பெண்கள் அப்படிங்கிற அடிப்படையில் 33% இடஒதுக்கீடுக்கு அக்ராஸ் த பார்ட்டி சேர்றாங்க. தமிழ்நாடு பிரச்சனைனா சரின்றீங்க. ஒரு சூழ்நிலையில தான் திரு தஞ்சை டாமி அக்ராஸ் த பார்ட்டி லைன்ஸ் கிறிஸ்துவ எம்பிக்கள்லாம் ஒன்று கூடி ஒரு பிளாக் ஏற்படுத்திருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் நிச்சயமா ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதுக்கு முடியாது. மிக கொடூரமான சம்பவம், கண்டிக்கத்தக்க ஒரு சம்பவம். ஆனா ஒரு மத ரீதியாக எம்பிக்கள்லாம் ஒன்றிணைவது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான முன்னுதாரணமாங்கிற கேள்வி சேர்ந்து இருந்திருக்கிறது. எல்லா கட்சிகளும் குரல் கொடுக்க வேண்டிய பிரச்சனை கட்சிகளாக. ஆனா இது வந்து வெறும் ஒரு கிறிஸ்தவர்களுக்கான ஒரு பிரச்சனையா இதை சுருக்கிக்கிறோமோ அப்படிங்கிற கேள்வி சேர்ந்து ஒரு கருத்தை நான் மையப்படுத்த விரும்புறேன். மறுபடியும் இந்த நாட்டுல ஒரு விதமான கருத்து பரவலாக்கம் வருது. என்னன்னா, பெரும்பான்மை மக்கள் எல்லா உரிமையும் பெற்றவர்கள், சிறுபான்மையினர்கள் அவருடைய தயவுல வாழணும்னு சொல்றது ஜனநாயகத்துக்கு சரியான கருத்து. நான் ஒரு கருத்து நான் வந்து வைக்கிற கருத்தை கேளுங்க. சிறுபான்மையினருக்கும் எல்லா உரிமைகளும் இருக்கிறது, அவர்கள் சமத்துவமாக நடத்தப்பட வேண்டும். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மதுரையில உசிலம்பட்டி பக்கத்துல 70 ஆண்டுகளாக அரசுக்கு வரி செலுத்தி ஒரு வேளாங்கண்ணி மாதா கோயில் அங்க வச்சிருந்திருக்காங்க. இந்த ஆண்டு மட்டும் தாசில்தார் வரி வாங்காதேன்னு சொல்லிட்டு கலெக்டர் வந்து அந்த கோயிலை இடிக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் போடுறாரு. இப்ப மதுரை கோர்ட் வந்து அதற்கு இடைக்கால தடை கொடுத்திருக்கு. கன்னியாகுமரியில் நிறைய இருக்கு. இல்ல, இதை நான் சொல்லி முடிச்சிடறேன். இது மாதிரி பேசும்போது அடுத்தவங்க குறுக்கிடாம இருந்தா அவங்க கருத்து சொல்லட்டும். இதை நான் எதை குறிக்கிறேன்னா, இப்ப அங்க கிறிஸ்தவ ஆலயம் இடிக்கப்படும் போது யாராவது முஸ்லீம் வந்து நமக்காக பேச மாட்டாங்களான்னு இருக்க முடியாது. என் வீடு இடிக்கப்படும் போது நான் பேசுறத ஏன் நீங்க பேசுறீங்க? எம்பி வராங்க, அக்ராஸ் காங்கிரஸ்ல இருந்து எம்பிக்கள் வராங்க. இந்த ஒரு தகவலை இல்ல கட்சிகளுடைய விருப்பத்தோட தான் சேர்ந்து வராங்க. ஆனா இந்த கட்சிகளை அணுகிறத விட்டுட்டு நீங்க வந்து இந்த கட்சியில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ எம்பி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ எம்பி அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை சுருக்குவது சரியான அணுகுமுறை. சரியான அணுகுமுறை முறையா கேட்கறத விட அந்த எம்பிக்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் பீட்டர் அல்போன்ஸ் சொன்ன மாதிரி நாங்கள் தேசத்தால் இந்தியர்கள், மொழியால் தமிழர்கள்,
மதத்தால் கிறிஸ்தவர்கள்ங்கிறது அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்குல்ல. அப்ப எல்லா கட்சிகளுடைய இன்னைக்கு நாளைக்கு யோகி ஆதித்யநாத் யார் மீது மிகப்பெரிய சர்ச்சைகள் இருக்கோ அவர் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்துக்கள் எம்பிக்கள் கிறிஸ்தவ மதவெறியை தூண்டுவதற்கு இந்த அமைப்பு இல்ல. நிச்சயமா இல்ல. சரியான முன்னுதாரணம் கிடையாது. நீங்க இந்த ஒரு கன்னியாஸ்திரி கற்பழிக்கப்பட்டதை மட்டும் எடுக்காதீர்கள். இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பின் நடந்து கொண்டிருக்கிற நான் வரிசையா சொல்லலாம். நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் ஆரம்பத்திலிருந்து என்னென்ன நடந்தது என்று. ஆகவே அந்த நிகழ்வுகளுக்கு அப்புறமும் நம்முடைய பிரதமர் அவர்கள் அதை குறித்து கருத்தும் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இப்ப வந்து பிரதமர் கருத்து சொல்றது வேண்டிய பிரச்சனைங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. எல்லா பிரச்சனையும் இதை எப்படி அணுகணும்? நீங்க வந்து ஒரு கிறிஸ்டியன்ஸ் மட்டும் சேர்ந்து ஒரு பிளாக்கா அணுகணும். கிறிஸ்தவர்களுடைய ஆன்மீக தலைவர்கள், ஆயர்கள், அவர்களுடைய மொத்தமாக இருக்கிற பிரதிநிதிகள், ஆயர் பேரவையினுடைய தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. போய் மம்தா பானர்ஜியும் பார்த்தாங்க. அங்க போய் நடந்த பிரச்சனைகளை பார்த்திருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் மத்தவங்க எல்லாருக்குமே போயிருக்கு இதை பத்தி ஏதாவது முடிவெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த போது இவங்க கிறிஸ்துவ எம்பிக்கள் அதுல ஈடுபடுறாங்க. அவங்க வந்து இதுல நம்ம ஏதாவது செய்யணும் அவங்களையும் கூப்பிடுறாங்க. ஏன்னா ஒருத்தனுடைய வாழ்வுரிமை பிரச்சனைகளை பீட்டர் சொன்னாரு, சட்டமன்றமும் பாராளுமன்றமும் தான் ஒவ்வொரு அமைப்புகள். இப்ப பழங்குடி மக்கள்னா அவங்க பழங்குடி மக்கள் சார்ந்த எம்பிக்கள் பேசுகிறார்கள். அதுபோல கிறிஸ்தவர்கள் பிரச்சனைனா ஒரு கிறிஸ்தவ எம்பி பேசணும். எல்லாரும் பேசும்போது அந்த பிரச்சனை வலுப்பெறுமா? இல்லாட்டி ஒரு எல்லாரையும் பேச வைப்பது ட்ரைபல் வெல்ஃபேரை பத்தி எல்லாரும் பேசலாம். எல்லா எம்பிக்களும் எல்லா கட்சிகளும் பேசுவதற்கான ஒரு இது ஒரு முன்னோட்டம் தானே. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் அவங்க கட்சிகளுடைய மேலிடத்துடைய இசைவு பெறாமல் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. அப்படி இருக்கும்பொழுது அந்த கட்சிகள் அக்ராஸ் த பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் அந்த கட்சிகளுடைய ஆதரவு பெறுவது சரியா இருக்குமா? இல்ல இன்னைக்கு இது வெறும் இது நான் என்ன சொல்றேன்னா 3 பேர் சேர்ந்து குழுவா இருக்கு கட்சியில வச்சிருக்காங்க. அந்த கட்சிக்குள்ள அந்த கருத்தை கொண்டு நாளைக்கு இதே போல ஒரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் ஒரு நியாயமான ஒரு பிரச்சனை இப்ப வந்து சங்கராச்சாரியருக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருது. அப்ப வந்து வர்றாங்கன்னா அதை பேசுறேன். ஒருத்தருடைய வாழ்வுரிமை பிரச்சனைகளை எழுப்புவதற்கு அவர்கள் அந்த குழுவை சார்ந்தவர்கள் பேசுவதை தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. எந்த சட்டவிரோதமும் இல்லை அப்படிங்கறத எல்லாருக்கும் இது வந்து சட்டவிரோதம் இல்லை அப்படிங்கறது நீங்க நிச்சயமா ஏற்றுப்பீங்க. இன்னைக்கு காவிரியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா மத்திய அமைச்சர்கள் உட்பட அந்த மாநிலத்துக்காக போய் குரல் கொடுக்கறாங்க. அவங்க வந்து இந்த நாட்டுக்கு பொதுவான அமைச்சர்கள் அப்படிங்கறத உணராம பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்னா பெண்கள்லாம் சேர்ந்து இது பண்றாங்க. அதற்கு உரிமை இருக்கும்பொழுது நிச்சயமாக இந்த உரிமை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடையாது. சரி, இந்த உரிமை அவங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்குவோம் வாதத்துக்காக. வச்சுக்கிட்டா நான் முடிச்சிடுறேன். நாளைக்கு இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்து எம்பிகள் மட்டும் எல்லா கட்சியிலிருந்து ஒண்ணு திரண்டா இவங்க பதில் என்னவா இருக்கும்? இந்த நாட்டுல வந்துட்டு நீங்க திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னா அவங்க என்ன வேணாலும் பேசலாம். முஸ்லீமுக்கு ஒரு பாதுகாப்புனா என்ன வேணும்? இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, ஒரு பிரச்சனைன்னு வந்து யாராவது குரல் எடுத்தாங்கன்னா அடுத்த நிமிஷம் அது மதவாதத்துல போய் நிக்கிறது. இல்ல ஒவ்வொரு தடவையும் இந்துக்கள் பிரச்சனைக்கு யார் குரல் கொடுத்தாலும் ஒரு மதவாதின்னு முத்திர குத்திட்டு இருக்காங்க. இதே ஆட்கள் தான் சொல்றாங்க. இவரு பீட்டர் அல்போன்ஸ் சார் அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா, ஐ எம் சாம்பியன் ஆஃப் செக்யூலரிசம், நான் வந்து கிறிஸ்தவன்ற பேச வரலன்னு சொன்னார். இன்னைக்கு நான் கிறிஸ்தவன்றதுக்காக ஒரு நிமிஷம் அதே மாதிரி இன்னும் 2-3 விஷயம் நான் சொல்றேன். அவர் என்ன சொன்னார்? நேரம் கம்மியா இருக்கு, நான் முடிச்சிடறேன். நான் நீங்க என்ன ரொம்ப இன்டர்ஃபியர் பண்றீங்க. இல்ல நான் மிஸ்கோட் பண்ணல. அவர் சொன்னதுடைய அர்த்தத்தை அதான் நான் சொல்லி இருக்கிறேன். நான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க யோசிக்கணும். அவர் என்ன சொன்னார்னா, என்னோட மைண்ட் செட் அப்படி இருக்குன்னு சொல்றாரு. என்னுடைய மைண்ட் செட் அப்படி இல்ல. நான் தெளிவா யோசிக்கிறேன், நேர்மையா யோசிக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஹிந்துவா இருந்தாலும் கிறிஸ்டியனா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் இது ஒரே நாடு ஒரே மக்கள் அப்படிங்கறது நான் தெளிவா இருக்கிறேன். நான் ஒரே சட்டம் அப்படிங்கிறது நான் தெளிவா இருக்கேன். ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஹிந்துவா இருக்கிறதுங்கிறது வேற, கிறிஸ்தவ முஸ்லீமா இருக்கிறது மைனாரிட்டி. அவங்க இன்க்ளூசிவ் கட்டாயமா அவங்க வந்து இன்க்ளூசிவ். இந்தியாவுல மெஜாரிட்டியோட மைனாரிட்டிக்கு அதிக ரைட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மெஜாரிட்டி ஈக்குவலா இல்ல. இங்க மெஜாரிட்டிக்கு சட்டம் ஈக்குவலா இல்ல, மைனாரிட்டிக்கு அதிகமான தப்புன்னு சொல்லல, ஆனா கொடுத்திருக்கு. என்னமோ மைனாரிட்டிக்கு இன்னொரு ஈக்குவலா இல்ல மாதிரி பேசுறாங்கல்ல, தப்பு. அவர் சொன்னார் மோகன் ரோஜ் அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லிட்டார். இப்போ
இவங்க போப்பு வந்து ட்வீட் பண்ணிருக்காரு இப்போ 10 நாள் முன்னாடி. என்ன தெரியுமா ட்வீட் பண்ணிருக்காரு? பிரீச்சிங் சேரிட்டி இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் இவாஞ்சலிசம். கிறிஸ்தவ மிஷனரிகள் என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மத தெரசாவா இருந்தாலும் சரி, அது எந்த தெரசாவா எந்த ஃபாதரா இருந்தாலும் இதை மட்டுமே தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் உதாரணங்கள் அர்த்தம் சொல்றேன். மதர் தெரசா வந்து இந்த பிரச்சனை வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் 25 கொண்டு வரும்போதே பிரச்சனை வந்துச்சு. கிருஷ்ணமாச்சாரி அதை பத்தி கடுமையாக நேருவோடு சேர்ந்து போராடும் போது சொன்ன கருத்துக்களையும் நான் பதிவு செய்யணும். ஆனா ஒன்னு சொல்றேன், இவர் சொன்னார் எவாஞ்சலிசம் ப்ரொஃபஸ் பிராக்டிஸ் ப்ரோபகேட். இந்த ப்ரோபகேட் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப கிருஷ்ணமாச்சாரி அப்ப சொன்னாரு, கிறிஸ்தவர்கள் பள்ளிக்கூடத்துல நான் 14 வருஷம் படிச்சேன், என்னை யாரும் மதம் மாத்தல, அவங்க வந்ததுனால இந்த நாடு பல நன்மைகளை தான் அடைஞ்சிருக்கு, அதை ஏன் தடுக்கிறீங்கன்னு சொல்லி மறுபடியும் இந்த 19வது ஒரு நாளைக்கு 13 தடவை கட்டாயமாக இந்த சிலுவோட வச்சிருக்காங்க. அப்படிலாம் இல்ல சார், நாங்க படிச்சோம் சார், ஹாஸ்டல்ல தான் இருந்து படிச்சோம். அப்படி பார்த்தா நாடு இன்னும் 3 இருக்காது சார். எல்கேஜில போய் 13 தடவை நான் சிலுவை போட்டு எவாஞ்சலிசம்ங்கிறது அந்த அரசியலமைப்பு கொடுக்கிற உண்மை சார். எவாஞ்சலிசம்ங்கிறது அன்பு பணிகள் என்பது நீங்க கடைபிடிக்கிற தத்துவத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துங்கிறதா. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஒய்ஐ சேதட்டான் மதர் தெரசா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். மொரார்ஜி தேசாய் காலத்துல மதமாற்ற தடை சட்டம் வந்தப்போ மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிராக இந்த அம்மா கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த அம்மா சேவை மட்டும் குறிக்கோள்னா மதமாற்ற தடை சட்டம் வந்தா என்ன வராட்டி என்ன, குறிக்கோள் மதமாற்றம். அதாவது அவர் சொல்றாரு, நீங்க போய் ரொம்ப போதிக்காதீங்க, அன்புகளை செய்யுங்க. ஒரு நிமிடம். அதாவது நண்பர் வந்து இந்து முன்னணியினுடைய துணைத் தலைவர்கிட்ட நான் கேட்கிறேன், உங்களுக்கு வந்து குமரி மாவட்டத்தில் நடந்த தோல் சிலை போராட்டம் தெரியுமா? இந்து பெண்கள் மார்பகங்களை மறைப்பதற்காக சேலை போட முடியாது. நீங்க அதை கேக்குற, நீங்க அலோ மீ டு ஸ்பீக். நீங்க நான் முடிச்ச பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. நான் கேக்குறேன், நான் முடிச்ச பிறகு நீங்க பதில் சொல்லுங்க ப்ளீஸ். அலோ மீ டு ஸ்பீக். சொல்லுங்க. நான் கேக்குறேன், நீங்க வந்து ஏன் நீ பேச விட மாட்டேங்கிறீங்க? இந்த ரேப் கல்ச்சர் வந்து இந்த கிறிஸ்டியன் நன்ஸ் கல்ச்சர்னு சொல்றீங்களா? நான் கேக்குறேன், தேவதாசி முறையை வந்து எந்த மதம் அனுமதித்தது? தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு யார் போராடினார்கள்? தேவதாசி முறைதான் வந்து இந்து கலாச்சாரம் என்று நான் சொன்னால் அது எவ்வளவு பெரிய கலாச்சாரம் என்னன்னே அவருக்கு தெரியல. அப்படின்னா என்னன்னே அவருக்கு புரியல. தேவதாசினா என்னன்னே அவருக்கு புரியல. அதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. அது வந்து கிறிஸ்டியன் நன்ஸ் கல்ச்சர், ரேப், கெட்டிங் ரேப் இல்ல, அது சொல்லவே இல்ல. எங்க வாக்கு அதுவே இல்ல. தயவு செஞ்சு தப்பு. நான் சொன்னது கலாச்சாரம் அவமானம் ஏற்பட முடியும். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நடந்திருக்கிற இத வந்து நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியா என்கிற தத்துவத்தை வந்து தயவு செய்து சீரழிச்சிடாதீங்க. நீங்க வரலாற்றுல வந்து பின்னால எடுத்துட்டு போறீங்க. வரலாற்றுல வந்து பின்னால பயணம் செய்யவே முடியாது. வரலாற்றுல பின்னால போக முடியாது. வரலாற்றுல பின்னால தள்ளிங்கன்னு சொன்னா நாடே வந்து கொந்தளிச்சு போகும். நிச்சயமா நீங்க நினைக்கிற, மோடி நினைக்கிற எல்லாத்துக்கும் நல்ல காலம் வராது. நாட்டை பத்தி வெளிநாட்டுல என்ன பேசுவாங்க இன்னைக்கு? வெளிநாட்டுல என்ன பேசுறாங்க எல்லாருக்கும் தெரியும். விவேகானந்தர் அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. நான் சொல்றேன், மக்கள் கருத்து சார்ந்ததுதான். இன்னைக்கு வந்து பெண்களுக்காக குரல் கொடுக்க முடியாத பாரதிய ஜனதாவை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் வந்து கர்நாடக மாநிலத்துக்காக மத்திய அமைச்சர்கள் உட்பட குரல் கொடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த மதத்தின் அடிப்படையில இல்லாட்டி அது ரீதியா பிரச்சனை வரும்போது அதை அணுகுவதில் என்ன தவறு காட்டுறீங்க? நான் ஒன்னு திருப்பி சொல்றேன். நான் வந்து மதத்தின் அணுகு இல்ல, எந்த பெண், அதுவும் வயசான அந்த அம்மா, இது நடந்தது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும்? எம்பிக்கள் கூட சொல்றேன். இது வந்து கிறிஸ்டியன் எம்பிஸ் மாத்திரம் செய்ய வேண்டிய விஷயம் இல்லைங்க. நம்ம அத்தனை பேரும் இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய விஷயம். அதனால நீங்க ஐசோலேட் ஆகாதீங்க, இல்லாட்டி நீங்களே ஒரு தனியா போயிடாதீங்க. இது வந்து இந்த நாடு சந்திக்க வேண்டிய பிரச்சனை.
இது இங்க மாத்திரம் நிர்பயால இருந்து ஆரம்பிச்சு நேற்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. நாடு முழுக்க தினம் இது மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்களை கேள்விப்படுறோம். இதற்கு தீர்வை நாம் எல்லாம் சேர்ந்து பண்ணணுமே தவிர, இது கிறிஸ்டியன் நன் இன்னைக்கு கற்பழிக்கப்பட்டான்னு நீங்க ஒண்ணானீங்கன்னா இது எங்க போகும் கடைசியில்? உங்களோட இன்டென்ஷன் என்ன? அப்புறம் ஜாதிக்கு ஒரு எம்பிக்கள், ஜாதிக்கு எம்எல்ஏக்கள், நாடு முழுக்க இருக்கிற எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு ஜாதி சார்ந்தவங்க ஒண்ணாங்கன்னா அது பாசிட்டிவா போனா சரி, நெகட்டிவா வச்சு என்ன பண்ணுவீங்க? இதற்கு ஏன் நீங்கள் வழிகோலுகிறீங்க? நீங்க 4 பேர் இல்ல, இன்றைக்கு அந்த மீட்டிங்ல 4 எம்பி சேர்ந்திருக்காங்க. 4 இல்ல, நாட்டில் இருக்கிற 543 பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், லோக்சபா ராஜ்யசபால இருக்கிற எம்பி எல்லாருக்கும் சேர்ந்து கண்டிக்க வேண்டிய ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கிறது. நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் நிச்சயமாக ஏற்புடைய சம்பவங்களே அல்ல. மிக மிக கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய ஒரு சம்பவங்கள், கடுமையாக அணுகப்பட வேண்டிய விஷயங்கள். இவை தொடரக்கூடாது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டிய சம்பவங்கள் இவை. இந்த நிலையில மக்களுடைய கருத்து என்ன கேட்கலாம். மதத்தின் அடிப்படையில் எம்பிக்கள் ஒன்று திரள்வது உரிமை என்று 12%, பிரிவினை என்று 73%, சூழலை பொறுத்தது என்று 15% சொல்லியிருக்கிறார்கள். சூழலை பொறுத்தது என்று 15%, பிரிவினை என்று 73%, உரிமை என்று 12% சொல்லியிருக்கிறார்கள். டெக்னிக்கலாக இது எந்த ஒரு விதிமீறலும் இல்லை என்றாலும் கூட இது அனைவரும் அணுக வேண்டிய ஒரு விஷயம். மிக மிக கண்டிக்கத்தக்கவை தொடரக்கூடிய இந்த ஒரு தாக்குதல்கள். இது எந்த வழிபாட்டு தளத்தின் மீதும் இந்த தாக்குதல்களானது நடக்கக்கூடாது. நடந்தால் கண்டிக்கத்தக்கது. இது போன்ற ட்ரெண்ட் தொடரக்கூடாது. இதை உறுதி செய்ய வேண்டியது அந்தந்த மாநில அரசாங்கங்களுடைய பொறுப்பு. மத்திய அரசாங்கத்துக்கும் இதுல கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவசியம் இருக்கவே செய்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ராகவன் அவர்கள், திரு கார்த்திகேயன் அவர்கள், சஞ்சய் ஜாமி அவர்கள், திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். டி.கே. ரவி என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, கர்நாடகத்தை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியுடைய மரணம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஒரு நேர்மையான அதிகாரியாக அறியப்படக்கூடியவர் மர்மமான முறையில் மரணம் அடைகிறார். அது பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புகிறது. இன்னைக்கு கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் நடக்கின்றன. இதற்கு பின்னால் மர்மங்கள் இருக்கின்றன. இது சிபிஐ என்கொயரி கொண்டு விசாரிக்கப்பட வேண்டும் என்று. இன்னும் சொல்ல போனால் பாராளுமன்றத்திலும் இதே விவகாரம் எதிரொலிக்கிறது. தேசம் முழுக்க ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இது விவாதிக்கப்படுகிறது. எழக்கூடிய அடிப்படையான கேள்வி, இதுல என்ன சந்தேகம் எழுப்பப்படுகிறது? குடும்பத்தினரால், நண்பர்களால், சக அதிகாரிகளால் என்ன சந்தேகம் எழுப்பப்படுகிறது என்றால், சில மாஃபியாக்களை அவர் எதிர்த்தார். அதனால் இந்த ஒரு மரணத்தின் பின்னணியில், இந்த மர்மமான மரணத்தின் பின்னணியில் சில அச்சுறுத்தல்கள் இருக்கக்கூடும், அரசியல் காரணங்கள் இருக்கக்கூடும் என்று சந்தேகம் எழுப்பப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு முன்முடிவோடு இதை கர்நாடக அரசாங்கம் அணுகுகிறதோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுகிறது. ஒரு நேர்மையான அதிகாரிக்கான ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது இந்தியாவில் தொடர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வித்தான் பிரதானமாக எழுகிறது. விவாதிப்போம் இன்றைய நிகழ்ச்சியில். மாநில அரசாங்கம் இதில் முரண்டு பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. மாநில அரசாங்கம் ஒரு முன்முடிவோடு அணுகிறதா அப்படிங்கிற குற்றச்சாட்டும் சேர்ந்தே எழுகிறது. ஒரு நேர்மையான அதிகாரிகளுக்கு இந்த தேசத்தில் தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் எழுகின்றனவா? இந்த ஒரு சிஸ்டம் என்பது ஒரு நேர்மையான அதிகாரிகள் எந்த விதமான அச்சமுமின்றி செயல்படுவதற்கு ஏற்ற ஒரு அமைப்பாக இருக்கிறதாங்கிற கேள்விகள் எல்லாம் சேர்ந்து எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு முருகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்த திரு ஸ்ரீனிவாசன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இது ஒரு தற்கொலையா, மர்மமான மரணமா அப்படிங்கிறது விசாரணையில இறுதியில தெரிய வேண்டிய ஒரு விஷயம். என்ன காரணங்கள் இதற்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு. இந்த ஒரு மரணம் என்ன கேள்விகளை பிரதானமாக எழுப்புகிறதுன்னு நினைக்கிறீங்க திரு ஸ்ரீனிவாசன்? மரணம் இப்போ அவர் இதுக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்கிறாரு. மாவட்ட ஆட்சியராக வேலை பார்த்த டைம்ல மஃபியா கேங் கூட மணல் கொள்ளை, அப்புறம் அதெல்லாம் என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் இதுல ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா இவர் ப்ரமோஷன் பண்ணி கமர்ஷியல் டாக்ஸ்ல டெப்யூட்டேஷன்ல இங்க வேலை பார்த்திருக்கிறாரு. இங்க வேலை பார்த்த ஒரு ஷார்ட் பீரியட்ல அவர் குடியிருக்கிறது குவார்டர்ஸ்ல, கவர்மெண்ட் அலாட்மெண்ட் குவார்டர்ஸ்ல குடியிருந்திருக்கிறாரு. காலையில சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வீட்டுல இருந்து கிளம்பி ஆபீஸ் 20 நிமிஷத்துல திரும்ப அவருடைய அபார்ட்மெண்ட்டுக்கு திரும்பி போறாரு. திரும்பி போனவர் இறந்து போயிடாருனாக்க நிச்சயமா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. அப்ப அவர் ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கணும். இல்ல கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா அவர் சில
ரியல் எஸ்டேட் ஏஜென்சி அப்புறம் ஜுவல்லரி ஏஜென்சி சிலர் ரைட் பண்றதா பிளான் பண்ணி இருக்கிறதா நியூஸ் இருக்கு. சோ அந்த பின்னணியில் அவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி இருந்திருக்கலாம், அவருக்கு ஏதாவது த்ரெட்டனிங் கால் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுது. எப்படி எது இருந்தாலும் அவருடைய மரணம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது மரணத்துக்கான காரணம் மக்களுக்கு தெரிஞ்சாலும் அது குடும்பத்தார் தெரிஞ்சாங்க ஒரு சூழ்நிலை. இந்த சந்தேகங்கள் மிக வலுவாக எழுந்திருக்க இது ஒரு பர்சனல் ஆங்கிள் இருக்கிறது அப்படின்னு சொல்றதும், இது ஒரு தற்கொலை தான் அப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்க அரசாங்கம் ஒரு முன்முடிவுக்கு பேசுவதும் காவல்துறை பேசுவதும் நிச்சயமாக இந்த ஒரு சிஸ்டம் மீது அரசு மீது பல கேள்விகளை எழுப்புகின்றன. திருமுருகன் இல்ல எனக்கு என்ன புரியலன்னா இதே டாபிக்கை நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நான் அந்த வாரம் துக்ளக்கில் கூட அதை பத்தி எழுதியிருக்கேன். ஒரு தைரியமான அதிகாரி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும்போது நான் நியாயமாக தான் நடந்துக்குவேன், அதை பத்திலாம் கவலை இல்லைன்னு இருக்கும்போது அவர் அது காரணமாக தற்கொலை செய்திருக்க முடியாது. பயந்த ஆளுதான் தற்கொலை செய்வாங்க. தற்கொலைங்கிறது இப்ப கேள்வி இல்ல. அர்த்தம் நீங்க ஒண்ணுன்னா வாங்க. அப்ப தற்கொலை இல்ல, இவரை யாரோ மர்ம முறையில கொலை செய்து தற்கொலை மாதிரி போட்டாங்க அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இன்வெஸ்டிகேஷன். நான் ஒரு பெரிய கேள்வி கேட்டேன், இந்த நிமிஷம் வரைக்கும் பதில் வரல. சிபிஐ என்கொயரி ஸ்டேட் போலீஸ நம்பாம பண்ற ஸ்டேஜ் எல்லாம் இன்னும் வரல. இல்ல நம்ம ஒண்ணுன்னா போனோம். நீங்க சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அணுகணும். இது இப்பயே ஒரு கற்பனைக்கு வந்துட முடியாது. ரெண்டு பேரும் அரசாங்கம் ஒரு கற்பனைக்கு வருது அப்படிங்கறது குற்றச்சாட்டு கிடையாது. ஏன்னா அந்த மாநிலத்துடைய ஒரு முதலமைச்சர் அவருக்கு சாரி ஹோம் மினிஸ்டர் இதுல வேற ஆங்கிள் இருக்கு, பர்சனல் ஆங்கிள் அப்படிங்கிறாரு. இது ஒரு தற்கொலை அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ். சந்தேகங்கள் இருக்க, மர்மங்கள் இருக்க, அரசாங்கம் இது ஒரு ப்ரீ ஜட்ஜா அணுகுது அப்படிங்கறத குற்றச்சாட்டு. நான் சொல்றத கவனமா கேளுங்க. ரெண்டா பிரிங்க. ஒன்று அரசியல். இப்ப அங்க எல்லா வகையான ஊழல் ஆட்சியும் நடத்தின ஒருத்தர் தெருல இறங்கி போராடுறாரு, சிபிஐ என்கொயரி கேட்டு. நான் டிவியில பார்த்து உள்ளூர சிரிச்சுக்கிட்டேன். அப்ப அது அரசியல் வந்துருது. காங்கிரஸ் ஒரு பக்கம், ஆளும் காங்கிரஸ் ஒரு பக்கமும், எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் வந்தோம்னா அவர் அப்படித்தான் பேசுவாரு. யாரே அந்த மந்திரி. ஏன்னா அங்க ஒரு மந்திரியா பேசல, அரசியல்வாதியா பேசுறாரு. நாம பொதுமக்கள் நியாயம் விரும்புகிறார்கள். ஒரு ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ்ல ஹோம் மினிஸ்டரோட கருத்து, அரசுடைய கருத்து, அது ஃபைனல் இல்ல. அவர் சந்தேகம் பண்ணணும்னு சொன்னா அரசியல் பண்றாரு. அரசாங்கம் ஒரு ப்ரீ ஜட்ஜ் பண்ணி இது ஒரு முன்மொழிவோட பண்ணல. இது ஒரு சிபிசிஐடி விசாரணை நடக்குது. இதுல ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இயல்பாடக்கூடிய சந்தேகம். இந்த மாதிரி சந்தேகங்கள் என்ன ஆகும்னா, அவர் ரொம்ப நெருக்கி பிடிச்சு கேட்டீங்கன்னா நான் என் கட்சியை டிஃபெண்ட் பண்றதுக்கு பேசினேன்னு சொல்லி முடிச்சுவாரு. இப்ப நம்ம கட்சியை டிஃபெண்ட் பண்றதுக்கான என்ன அவசியமும் தேவையும் இருக்கு. அப்படி ஒரு சந்தேகம் எழுப்பப்படுது, விசாரிச்சு முடிவு எடுப்போம்னு சொல்லணுமா? தற்கொலை அவருக்கு இந்த பர்சனல் ஆங்கிள் இருக்கு அப்படின்னு அவரோட கேரக்டர் அசாசினேட் பண்ணணுமா? முடிச்சிட்டீங்களா? நான் சொல்றத கேளுங்க. அதாவது இது என்னன்னு சொல்றதுல அவங்க யாரோ காங்கிரஸ் தொடர்புடைய மாஃபியாக்களே இவரை கொண்டாருன்னே வச்சுக்கிட்டாலும் அந்த விசாரணையில இல்லவே இல்ல இது தற்கொலைன்னு தவறான தயிர் வந்த பிறகு என்னெல்லாம் பேசணுமோ அதை இப்ப நம்ம பேசி விஷயத்தை டைவர்ட் பண்றாங்க. இது என்ன ஆகும்னா, அரசியல் அதிகம் புகுந்தால் குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுவார்கள். ஒண்ணு. இன்னொன்னு இங்க முன்னாடி இருக்கிறது, நாட்டில் இருக்கிற எல்லா நியாயமான ஐஏஎஸ் அதிகாரியும் ப்ரொடெக்ட் பண்ண மக்கள் ரோட்ல இறங்கி போராடுற ஸ்டேஜ்லாம் இன்னும் வரல. இதுவரைக்கும் இதை விட கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இதை விட அமைதியா வாழ்ந்துட்டு இருக்க அதிகாரிகளே அதுவே இருக்கிறார்கள், எல்லா மாநிலத்திலும் இருக்கிறார்கள். அதாவது அப்படி இருக்கும்போது இங்க இப்படி நடக்குன்னா ஃபர்ஸ்ட் டைமா நடக்குதுன்னு அர்த்தம். அதை கரெக்டா பேஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெடியா இருக்கு. அவர் சொல்லிட்டாரு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல, நாங்க ரெடியா இருக்கிறோம். அரசியல் கருத்தா பார்க்க கூடாது. இல்ல பாக்கணும். எப்ப எங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டா நான் அனௌன்ஸ் பண்ணுவாங்கிற அர்த்தத்துல அவர் பேசுறாரு. சோ இதுல நீங்க எவ்வளவுதான் நீங்க பேசினாலும் அட்டென்ஷன் டைவர்ட் ஆகுமே தவிர நடைமுறை இப்படி போயிட்டு இருக்கோம். ஆனால் இப்ப சார் சொல்லும்போது சொன்னாரு அவரு தங்கி இருந்த வீட்டுல இருந்து அப்படிலாம் வரல. அவர் 2 நாள் வாரத்துல மாமனார் வீட்டுல போய் தங்குவாங்களாம். மீதம் 5 நாள் தன்னுடைய குவார்டர்ஸ்ல இருப்பாங்களாம். மனைவிக்கு தெரியாமல் இவர் அங்க போயிருக்காரு. இதெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிச்சு இல்ல கேளுங்க. இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா, இன்னும் ஃபோரன்சிக் ரிப்போர்ட் வரல. இப்ப நான் அவரு பல கொடுமையான மாஃபியாக்களா கொல்லப்படல நான் அப்படி சொல்ல. விஷயம் ஃபைனாலிட்டி வரல. ஃபைனாலிட்டி வர்றதுக்கு முன்ன நம்ம ரொம்ப கருத்துக்களை சொல்லி விஷயத்தை குழப்ப ஒரு முடிவுக்கு எப்படி அரசாங்கம் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கோ, ஒரு தற்கொலை இல்லைன்னு இப்பயே ரூல் அவுட் பண்ணுதோ, அதே போல இதுதான் காரணம் அப்படிங்கிற ஒரு முன்முடிவுக்கு வரதுக்கு டூ ஏர்லி. இது இவ்வளவு பெரிய மொமெண்டத்துக்கான ஒரு முகாந்திரம் இருக்காங்க ஒரு கேள்வி இருக்கிறார் திரும்ப. எஸ்பி ஸ்பாட்டுக்கு போன எஸ்பி அவர் உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. அவர் தற்கொலை உடனே சொல்லிட்டு பிரிமா ஃபேசி சூசைட் அப்படி எப்படி சொல்லக்கூடாது.
இதே போல இன்னொரு பக்கம் வந்து இது வந்து மாஃபியாக்களை எதிர்கொண்டதுனால இது வந்து இதனாலதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வர தேவையில்லை. மினிஸ்டர் சொல்றத நம்ம இக்னோர் பண்ணிடலாம். அப்படி ஒரு எஸ்பி ஸ்பாட்ல போய் பிரிமா பேசி இது ஒரு சூசைட் சொன்னதா வந்து நம்ம சந்தேகத்துக்கு ஏற்படுத்திப்போம். அவர் எஸ்பியோட வேலை அதுவல்ல. பாடி போல சீஸ் பண்ணா அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா இன்வெஸ்டிகேஷன் will take its own time. அப்ப இன்வெஸ்டிகேஷன்ல என்ன முடிவோ அதுதான் என்னதுன்னு தெரிஞ்சிருப்பது எல்லாருமே. யூனியாரி சொல்லுவானேன்னு தெரியல. அதுக்கப்புறம் பைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னாரு, அந்த ஹோம் மினிஸ்டர் சொன்னாரு, எந்த டிஃபரெண்ட் மேட்டர். பட் இஸ் an ஆபீசர், இன்வெஸ்டிகேஷன் ஹெட் ஆஃப் தி ஆபீசர், அவரு போய் அந்த ஸ்பாட்ல சொல்லிக்க நெசிட்டி கிடையாது. அது ஒரு முன்னாடியே ஜம்ப் ஆகி அவர் கன்க்ளூஷன் வந்துட்டாருன்னு சொன்னாக்கா இன்வெஸ்டிகேஷன் எப்படி நியாயமா இருக்க முடியும்? அப்ப சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்கறது தப்பே கிடையாது. இல்ல அந்த ஒரு டிமாண்ட சிபிஐ இன்கொயரி வேணும் அப்படிங்கிற டிமாண்டா தவிர சொல்லலாம். ஆனா இந்த சம்பவத்துல ஒரு மாஃபியாக்களால தான் நடந்திருக்கிறது, இதற்கு காரணம் இது அப்படின்னு ஒரு தற்கொலை அப்படின்னு அரசாங்கம் ஒரு முன்முடிவோட அணுவது எப்படி தவறோ இப்படியும் ஒரு கன்க்ளூஷனுக்கு அட் திஸ் ஸ்டேஜ் வந்துட முடியும். இப்ப நம்ம கேட்கறதெல்லாம் வந்துட்டு வாட் இஸ் தி காஸ் ஃபார் ஹிஸ் டெத் அவ்வளவுதான். இந்த விவகாரத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கும் ஆதரவும் இருக்கு அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்கும் பொழுது அங்க வந்து அந்த எந்த பகுதியில் அவர் கலெக்டரா இருந்தாரோ அந்த பகுதி மக்கள் எல்லாம் வந்து ஒரு கண்ணு அஞ்சலி செலுத்தும் பொழுது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இது இந்த ஒரு விவகாரமானது இந்த ஒரு கேஸ் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதை தாண்டி எழுப்பக்கூடிய ஒரு லார்ஜர் கொஸ்டின், அவருடைய குடும்பத்தினர் கூட மாமனார் கூட ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். இவர் வந்து சில மாஃபியாக்களை கடுமையாக அணுகினார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட வாரத்தில் ஒரு கடுமை காட்டினார். இதற்கு பின்புலத்துல ஒரு அரசியல் காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அந்த குடும்பத்தார் எழுப்பியிருக்கிறாங்க. நாங்க சிபிஐ என்கொயரியை தவிர வேற எதையும் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The larger question is, ஒரு நேர்மையான அதிகாரி தன்னுடைய பணியை எந்த விதமான அரசியல் இடைஞ்சலும் இல்லாமல் செய்வதற்கான ஒரு ஸ்கோப் நம்மளுடைய சிஸ்டத்துல இருக்காங்கிற ஒரு லார்ஜர் கொஸ்டின் இல்லவே இல்லை. நோ சான்ஸ். எலாபரேட். இப்ப இருக்கிற சிஸ்டத்துல பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம அல்லது பொலிட்டிக்கல்னாக்கா எய்தர் பொலிட்டிக்கல் ஆர் சம் அதர் பவர்ஸ் ஒரு ஃபோர்ஸ் வந்து இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம இண்டிபெண்டா ஆக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை எந்த அதிகாரியும் கிடையாது. பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிடையவே கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வில் ஆல்வேஸ் பி அண்டர் பிரஷர் ஃப்ரம் தி மினிஸ்டர்ஸ், ஃப்ரம் தி ஹையர் அப்ஸ். அப்படியான ஒரு டென்ஷன் சூழ்நிலை ஒரு கலெக்டர் வேலை பார்க்க முடியும். அவரும் வேலை பார்த்திருக்கிறாரு. ஏன்னா அவர் ஜெனரலா எல்லா கலெக்டர்ஸுமே என்கொயர்மெண்ட் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த சேண்ட் மாஃபியா கேங்க் எல்லாம் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வேலை பார்க்க மாட்டாங்க. பட் இவர் அப்படியே 24 hours he was on duty. 24 hours வந்து என்கொயர்மெண்ட்ஸ்ன்றது எவிக்ஷன் பண்றது ஒரு பெரிய டாஸ்க். அது ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாத்துக்குமே தெரியும். அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருந்தவங்களுக்கு சரி, அது கீழே ஆபீசர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்கிரமிப்பு அகற்றுவதுன்றது ஒரு மிகப்பெரிய பணி. அது அந்த பணியை வந்துட்டு அவரு அவ்வளவு பெரிய ஒரு டாஸ்கை வந்துட்டு அவர்கிட்ட செஞ்சிருக்கிறாரு. அதனால மக்கள் வந்து அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு வந்திருக்குது. அவர் டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டு என்டையர் ஏரியா வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க, பந்த் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் ஐஏஎஸ் அதிகாரியா இருந்திருக்கீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு 24 வருஷத்துல 23 வருஷத்துல 24 முறை டிரான்ஸ்பர் ஆன ஐஏஎஸ் அதிகாரியை பார்க்கிறோம். அசோக் கெம்கா அப்படிங்கிற அதிகாரி எத்தனை முறை டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்காரு அந்த ஒரு டிஎல்எஃப் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரத்தை பப்ளிக் டொமைனுக்கு கொண்டு வந்ததுக்காக. இன்னைக்கு இது ஒரு சென்சிட்டிவான ஒரு அரசியல் புரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு சரியான கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரிக்கு ஒரு ஃப்ரீயா செயல்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு நீங்களும் நம்புறீங்களா? இல்ல, காலம் மாறிட்டு வருது. இப்ப வந்து நாங்கெல்லாம் சர்வீஸ்ல என்டர் பண்ண புதுசுல கிட்டத்தட்ட 1975 ஜூன் மாசம் நான் முத ஆர்டிஓ அப்படிங்கிற போஸ்ட்ல வந்து உட்கார்றேன். எங்களை பார்க்க மினிஸ்டர் வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. நோ, தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம். எங்கள்கிட்ட போன்ல கூட பேச முடியாது. அந்த மாதிரிலாம் நாங்க இருந்திருக்கிறோம். டஃபா வந்து மெட்ராஸ்ல இருந்து போன் வரும், மினிஸ்டர் பிஏ பேசுறாரு, கிழவாய் போனோமோ, இந்த மாதிரிலாம் நாங்க இருந்திருக்கோம். எங்களை எந்த மாதிரியான பாதிப்பு படல. காரணம் அன்றைய சூழ்நிலை அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் நியாயமானவர்களாக இருந்தால் அவருக்கு கீழே வேலை செய்யறவங்க, அவருக்கு மேலதிகாரிகள் எல்லோருமே தயங்குவார்கள் அவரிடம். நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். அப்புறம் காலம் அப்படியே மாறும்போது வேண்டிய ஆளுங்களெல்லாம் கொண்டு போய் இப்ப அந்த காலத்துல நாங்கெல்லாம் கலெக்டர் கான்பரன்ஸ்ல உட்கார்ந்து போது எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க சீஃப் செக்ரட்டரி வர வரைக்கும். மினிஸ்டர் சிஎம் உட்கார்ந்துருப்பாரு. சீஃப் செக்ரட்டரி வந்து எல்லாரும் எந்திப்பாங்க. கேபினெட் அவர் வந்து உட்காருவாரு. அவர் இன்னொரு பாக்கெட் சிகரெட் இருக்கும், அதை எடுத்து அவர் ஸ்மோக் பண்ண பிறகுதான் ஆரம்பிப்போம். எல்லாம் கதை, உங்களுக்கு டைம் இல்ல. எனவே அந்த காலத்துல நான் செஞ்சிருக்கிறேன், கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறேன். எனக்கு பாராட்டுதல்கள் வந்திருக்கு. ஆனா மக்கள் ரோட்ல இறங்கி என்ன கொடி பிடிக்கிறது இதெல்லாம் இது நாங்களும் விரும்ப மாட்டோம். அது நடக்கல. இப்ப காலம் மாறிடுச்சு. நிறைய டிவி நிகழ்ச்சிகள் அப்புறம் அறகுறை விஷயங்கள்லாம் வந்த உடனே போராடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. பட் இந்த விஷயத்துல நாம என்ன கேட்கிறோம்னா, நீங்க வந்து 24 வருஷத்துல 24 முறை டிரான்ஸ்பர், நான் ஒரே வாரத்துல 3 தரம் டிரான்ஸ்பர் ஆனவன். எனக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்ல.
ஆனால் இல்ல அது வந்து அந்த ஒரு விஷயத்துல ஒரு இயல்பா செயல்படக்கூடிய இல்ல. நான் சொல்ல வந்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், நீங்களும் டைம் கம்மியானால பார்வையாளர்களும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் நான் தயாராக இருந்தேன். அதாவது என்னுடைய குழந்தைகள் 10ஆம் வகுப்பு முடிக்கக்குள்ள 8 ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. என்னை அங்கெல்லாம் மாத்தினாங்க. ஐ வாஸ் மென்டலி ப்ரிப்பேர்ட். அப்படி நான் ப்ரிப்பேர்டா இல்லன்னா நான் அவ்வளவு டஃபாவும் நியூட்ரலா இருந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா நாமும் ஒதுங்கி வாழ்ந்திருக்கலாம். ஆனா டஃபாவும் இருப்பேன். ஆனா ஒரு பிரச்சனை வந்தா தற்கொலை பண்ணிக்குவேன். இந்த ஒருத்தர் உங்க இந்த ரவியை பத்தி பேசல, நான் வந்து ஜெனரலா சொல்றேன். அப்ப இந்த ஒருத்தர் ரயில் இது உதாரணத்துக்கு கேட்டுங்க தம்பி, ஒரு தற்கொலை ஒருத்தர் ரயில் முன்ன போய் பாஞ்சு தற்கொலை பண்ணிருக்காரு தமிழ்நாட்டில் ஒரு டிப்டி. அது கூட எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா தைரியமா இருப்பேன், என்னனாலும் பண்ணிக்க, நான் ரூல் படி நியாயமா நடப்பேன், வேணா டிரான்ஸ்பர் பண்ணிக்க இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த கேஸ்ல நீங்க சொன்னபடி இப்பொழுது நமக்கு தெரியாது. காங்கிரஸ் அமைச்சர் வந்து இவருக்கு ஏதோ பர்சனல் பிரச்சனை சொல்வது மிகவும் தவறு. அதே போல எதிர்கட்சிக்காரர்கள் இவருக்கு ஏதோ மாஃபியாக்கள், அதுவும் நீங்க சொன்னது அதுவும் தவறு. நான் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பிரச்சனையை கையில் எடுத்து இது ஒரு நல்ல வரவேற்க தகுந்த அம்சம். இனிமே எல்லாரும் தயங்குவாங்க. ஆனஸ்ட் ஆபீசரை பழி வாங்கினா மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு நிலை வருவதை நாம் வரவேற்கிறோம். ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்தது இல்லையா இன்னைக்கு ஒரு அதிகாரிகள் நிச்சயமா இது வந்து ஒரு விசாரணை நடத்தி என்ன காரணத்தினால் அப்படிங்கறத முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனாலும் கூட ஒரு அதிகாரிக்கு இது மாதிரியான ஒரு அச்சுறுத்தலால் இப்படி ஒரு நிலை ஏற்படுமானால் it cannot be taken for granted. மக்கள் கொந்தளித்து எழுவார்கள். நீங்க வந்து அவ்வளவு எளிமையில இந்த ஒரு மாஃபியா கும்பல் தம்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் இல்லையா? இல்ல டெம்பரரி பினாமினா இதெல்லாம். இது மேட்டர் ஆஃப் டேஸ். ஒரு வாரம் 10 நாள் 1 மாசம் இருக்கும். அகைன் நார்மல்சி திரும்ப ஒரிஜினல் வந்துடும். இதெல்லாம் ஒரு டெம்பரரியா ஒரு செட்பேக் அவ்வளவுதானே தவிர மக்களால் மாறி மக்கள் எத்தனை போராட போறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஃபேமிலி வேணா சஃபர் ஆகும். மக்களுக்கு ஒண்ணு கிடையாது. இது மக்கள் கொஞ்ச நாளைக்கு போராடுவாங்க. இந்த மாதிரி இனிமே நிகழ்ச்சி வர்றதுக்கு தயங்குவாங்க. எல்லாரும் சும்மா போன முன்னாடி மாதிரி விட்டுட்டு போயிட மாட்டாங்க. தேவைப்பட்டா எல்லாரும் இறங்கி பண்ணுவாங்கிற ஒரு அம்சம் வர்றது வரவேற்கத்தக்கது. இல்ல ஒரு அதிகாரிக்கு ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு சூழ்நிலை இருக்கிறதா, இல்ல ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த விவகாரத்தில் எழக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு என்ன ஒரு கரெக்டிவ் மெஷர்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன். ஆனஸ்ட் பாலிட்டிஷியன்ஸ் வரணும். ஆனஸ்ட் பாலிட்டிஷியன் மினிஸ்டர் வந்தாங்கன்னாக்கா இந்த டாப் மேன் இஸ் ஆனஸ்ட் அண்ட் டவுன் பாட்டம் வில் பி ஆனஸ்ட். அது நடக்க முடியாத ஒரு அம்சம். என்ன இன்றைக்கு நான் வந்து சர்ச்சில் சொன்ன மாதிரி பீப்புள் கெட் த கவர்மெண்ட் தே டிசர்வ். சொசைட்டில இருந்தா தலைவர்கள் வராங்க. இப்ப நான் கட்சியில இருந்திருக்கிறேன், அரசியல் கட்சியில. அரசியலே பண்ண முடியாது, கட்சி நடத்த முடியாது, பணம் இல்லாங்கிற சூழ்நிலைக்கு நாம வந்துட்டோம். இப்ப நீங்க ஒரு சின்ன மீட்டிங் போடணும்னா ஒரு 50,000 ரூபாய் வேணும். சின்ன கிராமத்துல ஒரு தெருல மீட்டிங் பண்ணா 50,000 வேணும். மைக்ல இருந்து பந்தல்ல இருந்து அவரை கார்ல கூட்டுறதுல இருந்து எல்லாம் அப்படி ஆயிப்போச்சு. சாப்பாடு போடணும் அப்படிலாம் ஆயிப்போச்சு. அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நாங்க இப்ப விலகி இருக்கிறோம். ஆனா அரசியல் கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வந்த சூழ்நிலையில இதை தவிர்க்க முடியாத காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இதை மாற்றும் வரை இது இப்படித்தான் இருக்கும். சிபிஐ என்கொயரி இந்த விவகாரத்தில் இந்த மரணத்தில் கேட்கப்படுது. மாநில சர்க்கார் மறுக்கிறது. சிபிசிஐடியுடைய விசாரணை போதும் என்கிறது. மடியில கனால எதற்கு பயம் வழியில? இதெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பெக்ட் மாதிரி பாப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் நம்பலனாதான், ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸை இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும்னு நினைச்சாதான் சிபிஐ என்கொயரி கேட்பாங்கனால அதை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு முன்முடிவோட நீங்க பேசுறீங்க. உள்துறை அமைச்சர் இதை விட்டுருங்க. ஆளும் கட்சியை கேட்கவில்லைன்னா பதில் சொல்ல முடியாது. நான் சொன்ன கேளுங்க, இதை விட்டுருங்க. இந்த ரவி கேஸை விட்டுருங்க. ஏதோ ஒரு மேட்டர்ல வந்து சிஐடி என்கொயரி போடும்போது எதிர்கட்சிகள் இல்ல சிபிஐ என்கொயரி வேறன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல நான் இருந்தா கூட ஹோம் சைட்டே சார் அப்ப இவங்க நம்பலங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாங்க. நம்ம வந்து இதை சப்போர்ட் பண்ணி பேசுறோம். நான் அட்வைஸ் பண்ண மினிஸ்டருக்கு. ஆனா திருப்பி கேட்கிற அந்த கட்சிக்காரன் சிபிஐல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுமான ஒரு ராங்கான ஒண்ணு கேட்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு அந்த என்கொயரி முடிஞ்சு உண்மை வெளிவந்துவிடும். வேணுமென்னே பண்ணிருக்கானுங்களா ஸ்டேட்ல அல்லது நியாயமா பண்ணிருக்காங்களா வெளியே வந்துடும். நிச்சயமா இதுல பிரஸ்டீஜ் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. மாநில அரசாங்கமே இதுல பல சந்தேகங்கள் இருக்கும் பொழுது இதுல வந்து இது ஒரு பர்சனல் ஆங்கிள் இருக்கிறது, இது வந்து ஒரு சூசைட் அப்படின்னு ஒரு முன்முடிவோடு அணுகும் பொழுதுதான் இந்த சந்தேகம் எல்லாம் சேர்ந்து வலுக்கிறது. உடைய இறுதிக்கட்ட கருத்து தெரியும். அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கர்நாடகா, majority of the IAS officers, they have sent a memorandum to the Prime Minister to order for CBI inquiry. இதுல இருந்து என்ன தெரியுது? Majority of the IAS officers working in Karnataka, வேலை பார்க்க அத்தனை பேருமே வந்து they wanted CBI inquiry.
இந்த கவர்மெண்ட் வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த இஷ்யூல. அரசியலாக்கப்படுகிறதா, ஒரு முன்முடிவுக்கு அரசாங்கம் வந்து விட்டதா, இல்ல மற்ற தரப்பு வந்து விட்டதா அப்படிங்கறத தாண்டி ஒரு அதிகாரி நேர்மையா தன்னுடைய கடமையை செய்வதற்கான ஒரு சூழ்நிலை நிலவ வேண்டும். ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்கத்தக்க ஒரு விஷயம் அல்ல, நாட்டுக்கு நல்லதல்ல, சிஸ்டத்துக்கு நல்லதல்ல. இருக்கக்கூடிய கோளாறுகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். நிச்சயமாக எந்த ஒரு மாஃபியாவும் ஒரு அதிகாரியுடைய ஒரு நியாயமான செயல்பாட்டுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இதுக்கு கிடைக்குது. ஒரு நிரந்தரமா இதற்கான ஒரு தீர்வு வர வேண்டும் அப்படிங்கறதா ஒட்டுமொத்த தேசத்துடைய பார்வை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு முருகன் மற்றும் திரு ஸ்ரீனிவாசன் பார்த்த நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.